தஞ்சை அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் பயணிகள் அமர போதுமான இருக்கைகள் இல்லாததாலும் கழிப்பிட வசதி இல்லாததாலும் வெளியூர் செல்லும் பயணிகள் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். நாம் தற்போது தஞ்சை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக பணிமனையில் இருக்கிறோம். அதாவது இந்த பணிமனையில் இருந்துதான் தஞ்சையிலிருந்து சென்னை, திருப்பதி, திருச்செந்தூர் உள்ளிட்ட வெளியூர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் சொகுசு பேருந்தானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த பணிமனையில் உள்ள கட்டிடம் சுமார் 1965ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இங்கிருந்து செல்லும் வெளியூர் பயணிகளுக்கு இந்த பணிமனையில் தேவையான இருக்கை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை. அதேபோல் இந்த பணிமனையை பயன்படுத்தக்கூடிய பயணிகள் அவசர தேவைக்கு கூட சிறுநீர் கழிப்பிடமோ எந்த விதமான அடிப்படை வசதியும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த பணிமனையில் உள்ள இந்த பயணிகள் பயன்படுத்தும் இடத்தை தேவையான இருக்கைகள் அமைத்து தர வேண்டும். மேலும் இதை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் அசுத்தமாக காட்சியளிக்கிறது. அதாவது பணிமனைக்குள்ளேயே பேருந்தை சுத்தம் செய்யும் வசதி இருப்பதால் அந்த பேருந்தை சுத்தம் செய்யும் பொழுது உள்ள தண்ணீர் கழிவு நீரானது செல்வதற்கு தகுந்த இடமில்லாமல் பேருந்து இந்த பணிமனை வளாகத்துக்குள்ளேயே அங்கங்கே தேங்கி இருக்கிறது. இதனால் அந்த தண்ணீர் முழுவதும் சாக்கடையாக தேங்கி நிற்கும் காட்சியும், மேலும் இதில் கொசு பரவும் அபாயமும் இருக்கிறது. விலை உயர்ந்த அதாவது சொகுசு பேருந்தில் செல்லக்கூடிய பயணிகள் ஏற்கனவே முன்பதிவு செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் கொடுத்து செல்லக்கூடிய அந்த தொகைக்கு ஈடாக அவர்கள் இங்கு தேவையான அளவிற்கு பாதுகாப்பான முறையில் அமர்ந்து செல்லக்கூடிய எந்த வசதியும் இல்லை. மேலும் இந்த தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய கவுண்டர் என்பது இயங்கி வருகிறது. இந்த டிக்கெட் முன்பதிவு செய்யும் கவுண்டரில் தற்போது மணி 11 மணி ஆன போதும் கூட டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு தேவையான பணியாட்கள் அங்கு வராத காரணத்தினால் இந்த நேரத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பேருந்துகளுக்கு டிக்கெட் முன்பதிவு செய்ய வேண்டுமென்றால் பயணிகள் அதற்கு தேவையான வசதி இல்லாததால் பெரும்பாலும் ஆன்லைன் வசதியவே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் தற்போது உள்ள சூழ்நிலையில் அனைவருமே ஆன்லைன் முன்பதிவை பயன்படுத்துவார்கள் என்றால் அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் ஆண்ட்ராய்டு போன்ற உயர் ரக செல்போன் பயன்படுத்த முடியாத மக்களும் இந்த அரசு விரைவு பேருந்து மூலமாகத்தான் வெளியூருக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. எனவே இந்த தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து பணிமனை கழகத்தில் உள்ள அந்த முன்பதிவு மையத்தினை சரியான நேரத்தில் திறந்து சரியான நேரத்தில் அடைக்க வேண்டும் என்பதும் பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. மேலும் சிறுநீர் கழிப்பிடம் ஏதும் இல்லாததால் இங்கு வரக்கூடிய பயணிகள் அருகில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டட கணிப்பிடத்தையே பயன்படுத்தக்கூடிய அவல்நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் உடனடியாக இந்த பணிமனையில் சுற்றியுள்ள தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது இருக்கைகள் மற்றும் கழிப்பிட வசதி செய்து தந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த வெளியூர் செல்லக்கூடிய அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தக்கூடிய பயணிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார், நியூஸ் 7 தமிழ்.